ஓம் சாந்தி. குரூப்பில் உள்ள அத்தனை மகான் ஆத்மாக்களுக்கும் தேவ ஆத்மாக்களுக்கும் இந்த சங்கமுகத்தில் பரம சத்குருவை நடைமுறையில் கொண்டு வரக்கூடிய உன்னதமான அந்த அன்னப்பறவையாக இருந்தும் உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக இருக்கக்கூடிய சிவபாபாவுனுடைய குழந்தையாக இருந்தும் சத்தியுகத்தில் வரக்கூடிய அந்த ராயல்டி, அந்த ராயலாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இனிய இரவு வணக்கம். இப்பொழுது நாம் பாபாவுடைய வழியை பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். அதுவும் பரம சத்குருவாக இருந்து வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். சத்தியுக ஸ்தாபனைக்காக நாம் இப்பொழுது பொறுமையாக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் சகித்து கொண்டு இருக்க வேண்டும். ராஜதானி வந்து கொண்டிருக்கின்றது. அப்படி என்று நாம் நம்பிக்கையோடு பாபாவை ஒவ்வொரு நிமிடமாக நாம் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு முரளியில அழகாக தெளிவாக சொல்லியிருக்கின்றார் பாபா. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்மாக்களும் வீடு திரும்பும் பொழுது, பரந்தாமத்திற்கு வரும்பொழுது வெறுங்கையோடு தான் வருவார்கள். அவர்கள் இந்த உலகத்தில், அதாவது சாகர உலகத்தில் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய விஐபியாக இருந்தாலும் சரி, வரும்பொழுது ஒன்றும் கொண்டு வர மாட்டார்கள். ஆனால் சங்கமிகவாசிகளாகிய பிரம்மா பாபாவுடைய வழி தொண்டர்களாகிய நாம் எல்லோருமே என்னத்தை கொண்டு போகிறோம்? பாபா கொடுத்திருக்கக்கூடிய எல்லா சக்திகளையும் பயன்படுத்தி இந்த சாகார உலகத்தில் வெற்றி பெற்று 2 கைப்பிடி பாபாவுடைய சேவையில் செய்த வெற்றியை நாம் நிரூபிக்கப் போகின்றோம். அதுபோல சத்தியமானவர் இன்னைக்கு பாபா சொல்லியிருக்கின்றார். நாம் சத்குருவாக இருந்து நமக்கு பாடங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அதை யாராரு புரிந்து கொண்டு அந்த கோடியிலும் கோடியாக பரமாத்மாவை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் எல்லோருமே பாக்கியவான் ஆத்மாக்கள். அந்த வகையில இன்னைக்கு பாபா அருமையா சொல்லியிருக்கார். இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. முரளியில எல்லாமே அந்த முரளியினுடைய மகத்துவத்தை அழக தெளிவா புரிய வச்சிருக்கார். எப்படி இருக்கணும், ஒரு ஈஸ்வரிய குழந்தைகள் எப்படி இருக்கணும் அப்படி என்று தெளிவாக புரிந்து கொண்டு சொல்லியிருக்கின்றார். அதனால் இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட அந்த சந்நியாசம் செய்ய வேண்டும். ராஜ ரிஷியாக இருக்க வேண்டும். ஒரு பக்கம் ராஜாவாக இருக்கணும், ஒரு பக்கம் எல்லைக்குட்பட்ட சந்நியாசம் செய்யக்கூடாது. எல்லைக்கு அப்பாற்பட்ட சின்ன சின்ன விஷயத்துல நம்ம கொண்டு போகக்கூடாது. இந்த விஷயத்த அந்த பாபா எப்படி உயர்ந்த ஸ்திதியிலிருந்து எப்படி சாட்சியாக இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றாரோ அதுபோல நாமும் கூட இந்த சங்கமுகத்தில் எல்லைக்கு அப்பாற்பட்ட சந்நியாசம் செய்து ராஜ ரிஷியாக இருந்து நாம் அந்த ராஜதானியை உருவாக்க வேண்டும். பொறுமையாக இருக்க வேண்டும். அதனால் இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது? எல்லோருக்குமே பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. அதனால் இயற்கை சீற்றம் காமிக்கும், ரொம்ப சீற்றம் காமிக்கும். அதனால் நம்ம பொறுமையாக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் சகித்து கொண்டிருக்க வேண்டும். கடவுளுடைய குழந்தை ஆகிவிட்டோம் என்றால், அதுவும் கடவுளுடைய குழந்தையாகிவிட்டோம் என்றால் மானம், அவமானம், புகழ்ச்சி, இகழ்ச்சி, குளிர்ச்சி, வெப்பம் இப்படியாக எல்லாவற்றையும் சகித்து கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ராஜதானியை உருவாக்க முடியும். இல்லை என்றால் நாம் தான் 84 ஜென்மமாக ஹீரோ பார்ட் நடித்திருக்கின்றோம். அதனால் நாம தான் வழித்தொன்றலாக இருக்கின்றோம் எல்லோருக்குமே. அதனால் நாம தான் எல்லாவற்றையும் முழுமையாக இருக்க வேண்டும். அப்போதான் நம்ம மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியும். அந்த பூகம்பம்னு சொல்லியிருக்காரு நீங்க பாபா. பூகம்பத்தினால் கட்டிடங்கள் உடைந்து விழுந்து விடும் சொல்லியிருக்காரு நீங்க பாபா. அந்த இயற்கை சீற்றம் கோபத்தில் இருக்குது அப்படியே. அதனால் தினம் தினம் நம்ம மனசேவை மூலமாக இயற்கைகளுக்கும் பஞ்ச தத்துவங்களுக்கும் நம்ம சக்தி கொடுக்க வேண்டும். சக்தியை கொடுத்து கொடுத்து கண்டிப்பாக நாம் மாற்ற வேண்டும். அப்பதான் அந்த இயற்கை குளிர்ச்சியாகும். ஒரு தடவை ஒரு வெளிநாட்டு நடந்த ஒரு விஷயம், ஒரு சயின்டிஸ்ட் அவர் சின்ன வயசுலேருந்து அந்த இயற்கைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார். அந்த சின்ன செடியை வளர்த்து அதுக்கு தண்ணி ஊற்றி அதுக்கு அவ்வளோ அழகான ஒரு பாலனை கொடுப்பார் அவர்.
அந்த தண்ணியை வந்து சிக்கனப்படுத்துவார் வந்து. தண்ணி மட்டும் கிடையாது, எல்லாமே அந்த பஞ்ச தத்துவங்களையும் வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து அவ்வளோ பாலனை பண்ணார் வந்து. அப்படி இருக்கும் பொழுது அந்த மரங்கள் நல்லா ஹைட்டாக வளர்ந்தது, நல்லா உயர்ந்த வளர்ந்து இருக்கின்றது. எல்லா மரங்களுமே சரி, அவர் வீட்டை சுற்றி நல்லா அழகாக இயற்கையோடு சூழலோடு நல்லா அழகாக வளர்த்திருந்தார் வந்து. ஒரு தடவை பூகம்பம் அந்த ஊருக்கு வந்துருச்சு, நிறைய தண்ணி ஊருக்குள்ளே வந்துருச்சான். ஆனால் அந்த சயின்டிஸ்ட் இருக்கார் இல்லையா, அந்த வீட்டை சுற்றி 1 கிலோமீட்டருக்கு உள்ளே வரல தண்ணி. அவ்வளோ தூரம் அதுக்கு வந்து அந்த இயற்கை வந்து அந்த ஆத்மாவுக்கு வந்து அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு போயிருக்கு அந்த இயற்கை. காரணம், சின்ன வயசுலேருந்து அந்த இயற்கையை வந்து நேசித்திருக்கின்றார். அந்த இயற்கைக்கு வந்து அவர் தண்ணி ஊற்றி, தண்ணியை வந்து நிறைய வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சமாக பயன்படுத்தி அது இயற்கைக்கு பயன்படுத்தியிருக்கின்றார். இது போல் அந்த இயற்கை கூட தலைவணங்கி போயிட்டு இருக்குது அந்த சயின்டிஸ்டுக்கு வந்து. ஸோ அதுபோல் கூட நாம் சங்கமிகத்தினுடைய மகத்துவத்தை புரிந்து கொண்டு நாமும் கூட அந்த தண்ணியும் சரி எல்லாவற்றையும் சிக்கனப்படுத்தணும் வந்து. ஏன்னா இயற்கை வந்து கோபத்தில் இருக்கின்றது இப்பொழுது. அதுபோல் எப்பொழுதெல்லாம் நமக்கு வந்து நாமும் கூட கிடையாது வந்து, யாரெல்லாம் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணுறாங்களோ மற்ற எது இந்த விஷயம் இந்த சிக்கனத்தை வந்து கடைபிடிக்க சொல்ல வேண்டும். மற்றவர்கள் நிறைய தண்ணி வேஸ்ட் பண்ணுறாங்க, பாபா நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிக்கக்கூடாது வந்து. ஏன்னா நம்ம தான் வந்து எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் வந்து மற்றவர்களுக்கு, எல்லோருக்குமே சரி. அதுதான் பாபா இன்னைக்கு முரளி சொல்லியிருக்கின்றார். இன்னைக்கு பூகம்பத்தினால் கட்டிடங்கள் கூட விழுந்துவிடும். அதுபோல் நம்ம வந்து பார்த்து நம்ம வந்து இந்த சங்கமிகத்தில் கடந்து செல்ல வேண்டும். அதுபோல் நிறைய விஷயம் சொல்லியிருக்கார் வந்து விஷயம் இன்னைக்கு முரளியர் பாபா. அந்த 5000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து திரும்பி வந்து பாபா இன்னைக்கு ஞாபகப்படுத்தார் வந்து. அந்த ஞாபகம் வருதா, போன கல்பத்தில் வந்து நாம் தேவதைகளாக மாறி இருந்தோம், கல்பமாக வெற்றி பெற்றிருக்கின்றோம். அந்த ஞாபகம் வருகின்றதா, அந்த சத்தியுகத்தினுடைய ஞாபகம் வருகின்றதா? சில சமயம் வந்து அந்த சுயோதன சக்கரத்தை வந்து நம்ம எப்படி சுற்றுவோம்னா, பரந்தாமத்திலிருந்து தேவதை உலகத்திற்கும், தேவதையிலிருந்து திரேத்தாயுகம் வந்து துவாபரயுகம் வந்து கலியுகம், இப்படி சுற்றிட்டு வருவோம் ஆக்சுவலி வந்து. அதே போல் அந்த நிராகாரி உலகத்தை பண்ணுவோம் வந்து பயிற்சி. அதாவது அனாதி ஸ்வரூபம், ஆதி ஸ்வரூபம், மத்திய ஸ்வரூபம், பிராமண ஸ்வரூபம், பரிச ஸ்வரூபம், இப்படி சுற்றிட்டு வருவோம் ஆக்சுவலி சில சமயத்தில் வந்து. இது ஏன் அப்படி சுற்றுறோம், நமக்கு வந்து நம்முடைய அந்த அந்த சன்ஸ்காரம் வந்து எமர்ஜி செய்வார் பாபா வந்து. அப்போ கூட வந்து அந்த பழைய பாவங்களை வந்து அமுங்கிவிடும், அழியாது, அமுங்கிவிடும். சில சமயத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மதுபன் வாசிலாம் வந்து ஒரு ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. எப்படின்னா ரிவர்ஸாக சொன்னோம், இந்த ஆன்டி கிளாக் வைஸாக பண்ணணும் வந்து. அதாவது இப்படி வரணும், பரந்தாமத்திலிருந்து அந்த கலியுகம் இப்படி வரணும், கலியுகம், துவாபரயுகம், திரேத்தாயுகம், தேவதா அந்த சொரூபத்தில் கொண்டு வந்தால் நல்லா இன்னும் கூட நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து எமர்ஜி செய்யலாம் வந்து. அந்த சம்ஸ்காரத்தை வந்து எமர்ஜி செய்து நம்ம அழித்து விடலாம் வந்து. எனக்கு வந்து 63 ஜென்மங்களாக நம்முடைய பாவ கர்மங்கள் அப்படியே படிமமாக அப்படியே படிஞ்சிருக்குது வந்து. அதெல்லாம் வந்து எமர்ஜி செய்து பாபாவோட ஒப்படைக்கும் பொழுது வந்து நம்ம ஆத்மா வந்து லைட் ஆகிடும் வந்து. அப்போ வந்து பரிச ஸ்வரூபத்தை நம்ம எமர்ஜி செய்யலாம் வந்து. அப்போ நம்ம எங்கெங்கே உட்காரலாமோ அங்கே உட்காரலாம் வந்து, அந்த சிட்டிங் பிளேஸில் உட்காரலாம் வந்து. ஸோ இது போல் வந்து இன்றைக்கி பாபா இன்னைக்கு முரளி அழகாக சொல்லியிருக்கின்றார். அந்த ஞாபகத்தை கொண்டு வர முடியுதா? போன கல்பத்தில் வந்து சொர்க்கத்தினுடைய ஆஸ்தியை நம்ம வந்து வெற்றி பெற்றிருக்கின்றோம், அந்த லக்ஷ்மி நாராயணன் ஆகியிருக்கின்றோம். அந்த ஞாபகம் கொண்டு வர முடியுதா அப்படி என்று நம்ம பாபா இன்னைக்கு தெளிவாக சொல்லியிருக்கின்றார். நம்முடைய தேகத்தை மறந்து ஆத்மா அபிமானியாக மாறணும் வந்து, அந்த நிலை கொண்டு வர சொல்லியிருக்கின்றார் பாபா. ஸோ இது போல் இன்னைக்கு பாபா இன்னைக்கு நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். ஆத்மா அபிமானி எந்த ஒரு சூழ்நிலை வந்து யாரை பார்த்தாலுமே அந்த ஆத்மா என்ற சொரூபத்தில் கொண்டு வர வேண்டும். அதை கொண்டு வந்தாகணும் ஆக்சுவலி வந்து. எந்த ஒரு தேகதாரியோ யாராக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு விலங்கு பார்த்தாலும் கூட அதில் ஆத்மா இருக்குது அப்படின்ட்டு அந்த ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வந்து. அப்போ தான் வந்து இது ஒரு செகண்டில் ஆத்மா வெளியே பறந்துடுது அப்படியே. ஸோ அதுபோல் இன்னைக்கு வந்து விசேஷமாக இன்னைக்கு பாபா முரளியில் சொல்லியிருக்கின்றார். அதே போல் கூட இன்னைக்கு இந்த சத்தியுகம் வந்து உயர்ந்ததில் உயர்ந்த யாருமே உருவாக்க முடியாது. சத்தியுகத்தை வந்து பரமாத்மா மட்டும்தான் அந்த ராஜதானி உருவாக்கின்றார். அதனால் இப்பொழுது பாபாவுக்கு நம் கையை கொடுத்து
பாபாவுடைய சேவையில் நாம் இருக்கின்றோம். பாபா கூட இந்த சேவையெல்லாம் அவருக்கு தூக்கம் வராது. அந்த பரந்தாமத்தில் எப்படியாவது என் குழந்தைங்களுக்கு அந்த 2 பிடி சேவையில் வரும்பொழுது வெறுங்கையோடு வரக்கூடாதுன்னு அப்படி ஒரு நல்ல எண்ணத்தோடு அவர் சேவை செய்து கொண்டிருக்கின்றார். ஓடி ஓடி செய்து கொண்டிருக்கின்றார் பாப்தாத் அவர்கள். அதனால் நம்ம தேகாபிமானத்தை விட்டு நம்முடைய ஒரிஜினல், அதாவது நம்ம ஆதி சன்ஸ்காரத்தை நாம் விழித்து எழுப்ப வேண்டும். அதனால் நாம் இப்பொழுது ஏறும் கலையில் இருக்கின்றோம். பாபாவை நினைத்தால் மட்டும்தான் பாவங்கள் அழியும், தெளிவாக சொல்லிவிட்டார். நம்ம எப்பொழுதெல்லாம் நம்ம இந்த அமிர்த வேலை உட்காரும் பொழுது நினைச்சு எடுத்த உடனே நமக்கு ஞாபகம் வரணும், அந்த ஆத்மான்ற சொரூபம் வரணும். அதுதான் உண்மையான ஒரு பவர்ஃபுல்லான மன்மனாபவ என்ற மந்திரம். நம்ம தூங்கி எந்திரிக்கும் பொழுதே அந்த ஆத்மா, பரமாத்மா, நம்முடைய சொர்க்கம் அப்படி என்று அந்த நினைவு வந்தாலே போதும். நம்ம பாஸ்லாம் அந்த உணர்வு இருந்தாலே போதும். அந்த ஆத்மாபிமானி 24 மணி நேரம் நினைக்க கூட அவசியம் கிடையாது. நம்ம எழுந்த உடனே அந்த உணர்வு வந்தாலே போதும், நாம் வெற்றி பெற்றோம். அந்த அர்த்தம் இந்த பயிற்சி நம்ம அடிக்கடி நம்ம செய்ய செய்ய நம்ம இந்த இயற்கையெல்லாம் நம்மளுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்துடலாம். ஸோ இது போல் நம்ம ஏறுங்கலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அருமையான இன்னைக்கு முரளி சத்யநாராயணன், உண்மையான அந்த சத்யநாராயணன் கதையை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதனால் நம்ம முரளியை தவறவிடாமல் ஆத்மாபிமானி ஆக வேண்டும். சத்குருவினுடைய பெயரை கெடுக்கக்கூடாது. சின்ன விளையாட்டுக்கு தானே நம்ம வாட்ஸ்அப்பில் சேவை செய்கிறோம், சின்ன ஒரு ஆடியோ போட்டுடுறோம், ஒரு நகைச்சுவான ஒரு ஆடியோ போட கூட கண்டிப்பாக அது கூட நம்மளுடைய இறங்கு கலையில் கொண்டு வந்துடணும். அதனால் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு ஆடியோ போடலாமே 3 காலத்துக்கு அது கரெக்டாக இருக்குமா அப்படின்ட்டு நம்ம சோதனை செய்து பார்த்து ஆடியோ போட வேண்டும். நிறைய பேர் ஆத்மாக்கள் பாபாவிற்கு சமமாக அந்த மணி மாலையில் வரக்கூடிய அந்த சேவை செய்ய வேண்டும் சொல்லியிருக்கின்றார் பாபா இன்னைக்கு. அதனால் நாம் எப்பொழுதும் உள்ளுக்குள்ள, வெளியில் இருக்கிறது வேணால் உள்ளுக்குள்ள அந்த உள்ளார்ந்த குஷியில் இருக்க வேண்டும். அந்த நிலையை பாபா செய்ய சொல்லியிருக்கின்றார். எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு நன்மையை செய்ய வேண்டும், தீமையை செய்யக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த நன்மை என்ற ஒரு பாவனை வந்தாலே போதும், நம்ம பாஸ். பாபா சர்டிஃபிகேட் கொடுத்தாரு. எப்படி இந்த உலகியலுடைய கம்பெனியில் ஒரு பொருளை தயாரிக்கணும்னா அதுக்கு ஒரு சீல் போடுவாங்க, முத்திரை கொடுப்பாங்க, ஐஎஸ்ஐன்னு சொல்லிட்டு இதுமாதிரி நிறைய உலகத்தரம் வாய்ந்த ஒரு முத்திரை கொடுப்பார்கள். அதுபோலத்தான் எனக்கு அந்த முத்திரை போட்டாலே போதும், அது தரம் வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க. அதே போல தான் நாமும் கூட இப்பொழுது அந்த முழுமைத்தன்மை, அந்த சுரூபமாக இருக்க வேண்டும். அந்த ஸ்டாம்ப்பு இங்கேயே வாங்கி ஆகணும் சங்கமுகத்தில். அப்படி இருந்தால் தான் நம்ம பிராப்தி ஆக முடியும். அதனால் எல்லோருக்கிட்டும் நம்ம ஆசீர்வாத கணக்கு வாங்கணும், மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அதே போல் நம்ம வாட்ஸ்அப் இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, அதனுடைய ஈர்ப்பில் இருக்கக்கூடாது. நம்ம யோகா செய்யும் பொழுது பாட்டு போட்டுட்டு நம்ம யோகா செய்வோம். சில சமயம் உடனடியாக கரண்ட், அதாவது பவர் போயிடுச்சுன்னா இம்மீடியட்டாக நான் கரண்ட் வந்த பிறகு தான் நான் யோகா செய்வேன் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. மொபைல் இல்லாதே நம்ம அடிக்கடி நம்ம ஒரு நாளைக்கு பாட்டு போட்டு யோகா செய்யணும், ஒரு நாளைக்கு பாட்டு போடாமல் யோகா செய்யணும். சில சமயம் எந்த ஒரு கமெண்ட்ரி இல்லாமல், எந்த ஒரு சாதனை இல்லாமல் நம்ம பாபாவை நினைக்க செய்யணும். ஒரு நாளைக்கு முரளி படிக்காமல் கூட நம்ம யோகா செய்யணும். அப்போ நம்முடைய நிலை எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். சில சமயம் 2 பேர் நம்ம ரொம்ப க்ளோஸாக வாட்ஸ்அப் நம்ம சங்கமிக பிராமணவாசிகள் இருப்பாங்க. அவங்க ஜஸ்ட் ஒரு குழுவை உருவாக்கி, ஒரு வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கி, அது காரணம் இல்லாமல் அவங்கள ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்கணும் நம்முடைய மனநிலை பாபாவிடம் போகிறதா, இல்லை அந்த அதாவது நம்ம பிராமண குழந்தைகிட்ட ஞாபகம் போகுதா, அப்படி செக் பண்ணிக்கினே இருக்கணும். நம்ம பிராமண குழந்தைகிட்ட அந்த ஞாபகம் போச்சுன்னா கண்டிப்பாக பாபாவுடைய ஞாபகம் போகாது. இதுபோல் நம்ம நாமளே சோதித்து பார்க்க வேண்டும். நிறைய விஷயம் இருக்குது. இன்னைக்கு 19 அன்னைக்கு 19/12/2020 அன்னைக்கு பாபா மீட் இருக்குது. சைலன்ஸில் கொண்டு வரலாம், நம்ம மௌனத்தில் கொண்டு பாபாவை நம்ம அவருடைய நெருக்கத்தில் போகலாம். சம்பூர்ணமாவதற்காக என்னென்ன வழி இருக்கிறது, எப்படி சுயமரியாதை செய்தால் நாம் வெற்றி பெறலாம் அப்படி என்று பாபாவிடம் அந்த மௌனம் மூலமாக அவரிடம் உரையாடி கொண்டு அவருடைய என்ன சொல்லுகின்றார் அப்படி என்று நம்ம கேட்ச் செய்து நாம் இந்த அவ்யக்த ஆன்லைன் மீட்டிங்கில் பாப்தாதாவுடைய ரிவைஸ் மீட்டிங்கில் நம்ம 19/12/2020 அன்னைக்கு வருகின்றது. அன்னைக்கு எல்லாருமே பாபாவை ஆவாகனம் செய்து அவர் கூடவே நாம் வாழ்ந்து இருக்கலாம், வாழலாம். சரிதானே? எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
நாளை காலை அமிர்த வேளையில் பரிசாவனுடைய ராஜ்யத்தில். ஓம் சாந்தி.